Welcome to our channel Around Archie. ஹாய், நாங்க இன்னைக்கு காட்டு பக்கம் போய் ஈச்சம்பழம் இருக்கான்னு பார்த்து பறித்து கொண்டு வரப்போறோம். ஈச்சங்காய் கொஞ்சமா இருக்க மாதிரி தான் எங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. விடாம தேடி நிறைய பறிப்போம். முள்ளு பத்தியலுக்குள்ள தேடி தேடி ஈச்சங்காய் பறிச்சு கொண்டிருக்கிறோம். உடைஞ்ச கண்ணாடி எல்லாம் கொட்டி கிடக்குது. இந்த மரம்ல நிறைய ஈச்சங்காய் இருக்குது. முள்ளு எல்லாத்தையும் தாண்டி பறிக்க போறோம். ஆக்காடி எங்களை கண்டுட்டு தானே கத்துதுங்க. ஆக்களை கண்டு தானே கத்துறதுங்க. ஓ வாவ், இது பார்க்க புக்கே மாதிரி நல்ல அழகா இருக்குது. என்ன வச்சிருக்கீங்க? பழமா? என்ன பழம்? ஆ, மழை வர்ற மாதிரி இருக்கிறதால நாங்க பறித்தது போதும்னு வீட்டுக்கு போறோம். போற வழியில ஏதாச்சும் காட்டு பழம் தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே போகலாம். வீரப்பழமோ? வேற வேற வளர்க்குது.
இதை விட்டு நான் அவதிக்கிட்டு எரிச்ச எறும்புகளும் முள்ளுகளும் ஆமா கையெல்லாம் நாளைக்கு தான் தெரியும் முள்ளு குத்து. நாதாளி பழத்தை பார்த்துட்டோம், அதையும் பறித்திடுவோம். நாதாளி பழம் என்றால் காக்டஸ் பழம். இந்த பழத்தின் ஸ்கின்ல சின்ன சின்னதா முள் இருக்கும். அதை ஏதாச்சும் மரத்திலே கல்லுலையோ தேய்ச்சி விடணும். இந்த பழம் பிச்சு சாப்பிடும் போதும் கவனமா சாப்பிடணும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு முள் இருக்கும், அது தொண்டையில போய் சிக்கிடும். இது மருதாணி. வந்துட்டோம், அதையும் பறித்து கொண்டு போவோம். மருதாணி பூ வச்சு படுத்தா தலைவனுக்கு பேர வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க பறித்து கொண்டு வந்த ஈச்சங்காய தண்ணியில போடுவோம். போங்க, எங்க போறதுண்ணா? தோட்டமுக்கு போறதே. கல் உப்பு கொஞ்சம் போடுங்க. இதை ஓவர் நைட் விட்டு எடுத்தால் கொஞ்சம் பழுத்துடும். பழுத்ததும் கலர் கருப்பா மாறிடும். எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் இனிப்பா இருக்கும். இது ரொம்ப சுவைன்னு சொல்லலாது. காட்டுக்குள் போய் பறித்து வந்து சாப்பிடுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Thank you for watching. Don't forget to subscribe, like, comment and share. மறந்துடாம subscribe and like பட்டனை தட்டிட்டு போங்க. அப்படியே உங்க friends and familyக்கு ஷேர் பண்ணி விடுங்க.